விஜயநகர பேரரசில் எலிகளின் தொல்லை அதிகரித்த போது மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனையையும் அதன் உணவிற்காக ஒரு பசுவையும் வழங்கினார். தெனாலிராமன் மட்டும் ஒரு வித்தியாசமான காரியம் செய்தார். தெனாலிராமன் வீட்டிற்கு பூனை வந்த முதல் நாளே அவர் ஒரு கிண்ணத்தில் நன்கு கொதிக்க வைக்கப்பட்ட சூடான பாலை பூனைக்கு வைத்தார். பசியுடன் வந்த பூனை பாலை குடிக்க ஆவலோடு வாயை வைத்தது. ஆனால் பால் மிகவும் சூடாக இருந்ததால் பூனையின் வாய் வெந்து போனது. அன்று முதல் பூனை பாலை கண்டாலே பயந்து ஓடத் தொடங்கியது. தெனாலிராமன் தினமும் அந்த பசுவின் பாலை தன் குடும்பத்தினருக்கு கொடுத்துவிட்டு பூனைக்கு உணவளிக்காமல் விட்டுவிட்டார். சில நாட்களுக்குப் பிறகு மன்னர் அனைத்து பூனைகளையும் அரண்மனைக்கு கொண்டு வரச் சொன்னார். மற்றவர்களின் பூனைகள் பால் குடித்து கொழு கொழுவென இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் எலும்பும் தோலுமாக மிகவும் மெலிந்து காணப்பட்டது. கோபமடைந்த மன்னர், "ஏன் உன் பூனை இவ்வளவு மெலிந்திருக்கிறது?" என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், "மன்னா, இந்த பூனைக்கு பால் என்றாலே பிடிக்காது" என்றார். மன்னர் நம்பாமல் பூனைக்கு முன்னால் ஒரு கிண்ணம் பாலை வைத்தார். பழைய நினைவில் பூனை பாலை பார்த்ததுமே அலறி அடித்துக் கொண்டு ஓடியது. உண்மை வெளிப்பட்டது. மன்னர் ஆச்சரியப்பட்டார். பின் தெனாலிராமன் நடந்த உண்மையை விளக்கினார். மக்கள் தங்களுக்கு கிடைத்த பசுவின் பாலை தாங்களே அருந்தாமல் பூனைக்கே கொடுத்து விடுகிறார்கள் என்பதையும், பூனை என்பது எலிகளை பிடிக்க வேண்டுமே தவிர சோம்பேறியாக பால் குடித்துக் கொண்டிருக்க கூடாது என்பதையும் அவர் உணர்த்தினார். நீதி எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் அதன் நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அதீத வசதி ஒருவரை சோம்பேறியாக்கிவிடும்.